வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நிறையா தடவை கேட்டிருக்கீங்க, நீங்கள் கட்டிங் வீடியோ நிறைய போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரே வீடியோவில் 2 ப்ளவுஸ் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ இதோட சுற்றளவு வெறும் 28 இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சின்ன சைஸ், கடைசி சைஸ் ப்ளவுஸ்னால் இதுதான் சொல்லுவாங்க. ரொம்ப சின்னது இருக்கிறதுலே வெறும் 28 தான் இருக்குது. ரெண்டாவது இதுக்கு பஃப் கை, இந்த மாதிரி நம்ம பஃப் கை ஸ்லீவ் வச்சு தைக்க போகிறோம். அதே மாதிரி முன்னாடியும் ஸ்டார் நெக் வச்சு உங்களுக்கு கிராஸ் கட்டிங் நான் எப்படின்றத சொல்லி தந்துடுறேன். ஏன்னா லைவாக போட்டால் உங்களுக்கு ஈஸியாக புரியுதுன்ற மாதிரி சொல்கிறீங்க, அதனால தான் லைவாக போட்டிருக்கேன். இது பேக் சைடு நாட்டே எல்லாமே நம்ம வச்சு தைக்க போகிறோம். இது ப்ளவுஸ் ரொம்ப 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 லேசான ப்ளவுஸ் பாருங்கள், ரொம்ப ரொம்ப லேசான ப்ளவுஸ். இதுக்கு நார்மல் லைனிங் போட்டால் கண்டிப்பாக அதுவும் ரொம்ப லேசாக தான் இருக்கும். அதனால நான் ஃபுல் வாயில் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஃபுல் வாயில் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கலாம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். தையலுக்கு ஷோல்டருக்கு தையலுக்கு விட்டுட்டு உங்களுக்காக தான் நான் டேப் வச்சு அளந்து காமிக்கிறேன். இல்லைன்னா ப்ளவுஸ் போட்டு அப்படியே நான் வரைஞ்சி கட் பண்ணிடுவேன். 13 இன்ச்சு நான் 1 இன்ச்சு அரை இன்ச்சு சேர்த்து 13.5 வைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் இறக்கம் கேட்டிருக்காங்க, அதனால 13.5 இன்ச்சு உயரம். சுற்றளவு பார்க்கலாம். சுற்றளவு 17 தான் இருக்குது. சரிங்க, 18 இருக்குது சுற்றளவு. ஒன்று சேர்த்து 19 வைக்கிறேன். ஏன் இது ஒன்று சேர்க்குறேன்னா ரொம்ப குண்டானவங்க கிடையாது. இல்லை, நான் ரொம்ப குண்டானவங்கன்னா கூட 1.5 சேர்க்கலாம். இது ஒன்று சேர்த்தாவே போதும். ஏன்னா இந்த இடம் ரொம்ப சின்னதாக இருக்குது. கீழே 14 தான் இருக்குது. 14 தான் இருக்குது கீழே சுற்றளவு. மேலே 18 இருக்குது. இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது இதுக்கும். அதனால் நான் வெறும் 9.5 இன்ச்சு தான் சுற்றளவு வைக்க போகிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா வெறும் 14 தான். முன்னாடி 14, பின்னாடி 14, 2 சேர்த்து 28. புரியுதுங்களா? இங்கே 18 இருக்குது. ஒன்று சேர்த்து 9.5. தெளிவாக சொல்லி கொடுத்துறேன். இந்த பொங்கலுக்கு உங்களுக்கு ஈஸியாக கட் பண்ணுற மாதிரி 9.5 வச்சுக்கலாம். இப்போ இதுவும் அவங்களுக்கு நம்ம தைச்ச ப்ளவுஸ் தான். புரியுதுங்களா? இது தீபாவளிக்கு நம்ம தைச்ச ப்ளவுஸ் தான். இதில் எவ்வளோ சுற்றளவு வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். இது போட் நெக் தைச்சிருந்தேன், கீழே கட் பண்ணலை. அதனால் பேக் சைடு பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுலேயும் அவ்வளோதான் வச்சுருக்கேன், 19 தான் வச்சுருக்கேன். டாட் போக சேம் தான், அவ்வளோதான் இருக்குது. 18 தான் இருக்குது. இது போட் நெக் வச்சு நம்ம தைச்சோம். இந்த ப்ளவுஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ 9.5 இன்ச் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். உயரம் 13.5 இன்ச்சு. இதில் எவ்வளோ வச்சுருக்கேன்னு தெரில. இதில் 14.5 இருக்குது தையலுக்கு சேர்த்து. இதில் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா இந்த ப்ளவுஸ் நமக்கு போட் நெக்கு, ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் போட் நெக்கு.
அது என்னன்னு தெரியல, மாற்றி அது இன்னொரு சட்டைக்கு அளவு கொடுத்துருக்காங்க. இது இந்த பஃப் கை வந்து இந்த சட்டைக்கு அளவு கொடுத்துருக்காங்க. அது போட் நெக்குக்கு அளவு கொடுத்துருக்காங்க. ஆனால் ரெண்டுலேயுமே 1 இன்ச்சு வித்தியாசப்படுது. நம்ம இதில் இருக்க அளவு வச்சிடலாம், இருந்தாலும் நம்ம 1/2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஏன் 1/2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி வைக்கிறோன்னா, இப்போ வர லைனிங் கிளாத்தாக இருக்கட்டும் இல்லை ஃபுல் வாயிலாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு தண்ணியில் போட 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 சின்னதாக தான் ஆகுது. நம்ம ப்ளவுஸையும் நீங்கள் போட்டு பார்த்துருப்பீங்க, என்ன நம்ம புதுசில் போட்டால் நல்லா இறக்கமாக இருந்துச்சு, ஒரு 10 நாள் கழித்து போட்டால் முதுகு வந்து சின்னதாக இருக்குது, கழுத்து ரொம்ப ஏற்றிருக்கு அப்படிலாம் நினச்சி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு தான் சொல்கிறது, லைனிங்காக இருக்கட்டும், லைனிங் கூட தண்ணியில் அலசி போட தேவையில்லை. ஆனால் ஃபுல் வாயிலாக இருந்தால் கண்டிப்பாக தண்ணியில் அலசி போடணும். 2வது காட்டன் ப்ளவுஸும் கண்டிப்பாக தண்ணியில் அலசி போட்டு தைங்க. இப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும் காட்டன் ப்ளவுஸ், இந்த மாதிரி காட்டன் ப்ளவுஸ்லாம் நம்ம தண்ணியில் அலசி போட்டு தான் தைக்கணும். ஆனால் இது நல்லா சுருங்கும் உங்களுக்கு, புரியுதுங்களா? அதனால் இந்த மாதிரி காட்டன்லாம் தண்ணியில் அலசி போட்டு தான் தைக்கணும். இப்போ மார்க் பண்ணியாச்சு. நெக்கோட அகலம் வந்து 2.25 தான் வைக்கிறேங்க. 2.25 ஷோல்ட்ரு. இது வந்து ரொம்ப குட்டியாக தான் வச்சுருக்காங்க, இவ்வளோ தான் ஷோல்டரும் கேட்குறாங்க வேறு. அதனால் நான் என்ன பண்ணுறேன், வெறும் 2.25 இன்ச்சு தான் வைக்கிறேன். குட்டி ஷோல்ட்ரு தான், அதனால் வெறும் 2.25 இன்ச்சு. ஆம்கோல் வந்து 5.5 இன்ச்சு வைக்கிறேன். சப்போஸ் நமக்கு பத்தலைன்னா இறக்கிக்கலாம். 5.5 அப்படி இல்லைன்னா 5.25 நமக்கு பத்தலைன்னா இறக்கிக்கலாம். இப்போ இந்த கார்னர் நான் 1.5 வைக்கிறேன் சின்ன ப்ளவுஸுனால. சப்போஸ் பெரிய ப்ளவுஸ்னால் 1.25 வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து தையலுக்கு நான் அடையாளப்படுத்துகிறேன். இங்கே இருந்து தான் நம்ம கிராஸாக தையல் பண்ண போகிறோம். அதாவது கிராஸாக தான் நம்ம பிடிப்போம். போட்டு காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம வச்சு பார்க்கலாம். எப்பயுமே நீங்கள் வந்து கையை வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க, ஷோல்ட்ரு டு ஆம்கோல் இது மாதிரி பிடிச்சிக்கோங்க. இது கரெக்ஷனே உங்களுக்கு வராது. சப்போஸ் எக்ஸ்ட்ரா வைக்க சொன்னாங்கன்னா வேணால் ஒரு நூல் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. நார்மலாக இதே அளவு வைக்க சொன்னாங்கன்னா இதில் என்ன அளவு இருக்குதோ சுற்றளவு, ஆம்கோல் சுற்றளவு, அதை அப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, தையலுக்கு நான் விட்டுட்டேன் 1/4 இன்ச்சு. தையலுக்கு விட்டுட்டு நம்ம அப்படியே ரவுண்டாக வச்சு பார்க்கலாம். கம்மியாக தான் இருக்குது, ப்ளவுஸு சின்னதாக இருக்குது, ஆனால் ஆம்கோல் மட்டும் பெருசாக இருக்குது, ஏன்னு தெரில. இப்போ இதை வச்சு பார்க்கலாம். இதுவுமே வந்து கரெக்டாக தான் இருக்குன்னாங்க. அதாவது ப்ளவுஸ் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துட்றாங்க, அதுதான் நமக்கு பிரச்சனையே. பாருங்கள், இதில் சின்னதாக தான் இருக்குது, இது வந்து கரெக்டாக இருக்குது. சரிங்களா? இது வந்து பஃப்கைன்றதுனால கொஞ்சம் பெருசாக வச்சுருக்காங்க, ஆனால் நம்ம இந்தளவு வச்சுக்கலாம். ஆனால் இதுவுமே கரெக்டாக ஃபிட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்தளவு வச்சுக்கலாம். ஏன்னா இந்தளவு வச்சு நமக்கு பத்தாமல் போச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி தைச்ச ப்ளவுஸ் போல். இது இப்போ ரீசெண்டாக நான் தீபாவளிக்கு தைச்சி கொடுத்துட்ருந்தேன். இப்போ இந்தளவு நம்ம தையலுக்கு விட்டுட்டு வச்சு பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க, அந்தளவுக்கு ஒல்லியானவங்க தாராளமாக போதும். சரிங்களா? இப்போ ஏன்னா வந்து நம்ம போடுறது ஃபுல் வாயில் போடுறோம். இது வந்து ரொம்ப லேசான கிளாத்து, அது கூட கொஞ்சம் பார்டர் திக்காக கனமாக இருக்குது, புரியுதுங்களா? இந்த பார்டர் வந்து ரொம்ப கனமாக இருக்கும். இது வந்து லூஸ் கொடுக்காது, ஹார்டாக தான் இருக்கும் உங்களுக்கு போடுறதுக்கு. அதனால் இதுக்கு இந்தளவு சுற்றளவு ஆம்கோல் போதும். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். நம்ம பேக் சைடு ஸ்டார் நெக் வைக்க போகிறேன், ஃப்ரண்ட்லேயுமே ஸ்டார் நெக்கு தான். இப்போ கட் பண்ணிடலாம். இப்போ வந்து கழுத்து வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து சைடில் கட் பண்ணிடலாம். இப்போ ஆம்கோல் கட் பண்ணிடுங்க, வரைஞ்சது போலேயே கட் பண்ணி எடுத்துடலாம்.
ஏன்னா இது பஃப்கைன்றதுனால ஷோல்டர் இறங்காது, அதனால் குட்டியாக தான் வச்சுருக்காங்க. பாம்புக்குள் கார்டு இலப்படுத்திக்கலாம். இப்படி ஒல்லியானவங்களுக்குலாம் சேம் அதே அளவே வச்சுருங்க. சப்போஸ் ரொம்ப குண்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வேணால் சுற்றளவு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஒல்லியாக இருக்காங்கன்னா நீங்கள் அதே அளவே வச்சுருங்க. உங்களுக்கு ரெகுலர் கஸ்டமருக்கு தெரியும், உங்களுக்கு ஒரே அளவாக தான் நம்ம தைச்சிக்கிட்டு இருப்போம். இப்போ அவங்களுக்குலாம் நம்ம எக்ஸ்ட்ரா வைக்க தேவையில்லை. சிலர் வந்து நாளுக்கு நாள் வெயிட் போட்டே போவாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக இப்போ கொஞ்சம் லூஸ் வச்சு தான் தைச்சாகணும். இப்போ நம்ம கிராஸ் கட்டிங் போட்டுக்கலாம். எப்பயுமே நமக்கு வந்து கரைப்பக்கம் இங்கே ஷோல்டரும் இங்கே ஆம்கோலும் இருக்கணும். இப்படி தான் இருக்கணும் கிராஸ் கட்டிங்க்கு. சிலர் வந்து இப்படி வைப்பாங்க, சிலர் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இப்படி வைப்பாங்க. அப்படிலாம் வைக்காதீங்க. இப்படி கரை டு கரை தான் இருக்கணும் நமக்கு. அப்போ தான் வந்து சரியாக வரும். இப்போ இது முன்னாடி ஸ்டார் நெக்கு கொடுத்துருக்காங்க. எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். எப்பயுமே வந்து இந்த மாதிரி நம்ம மடிச்சு விட்டு தைச்சோன்னா தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எடுத்து விட்டு நம்ம அளவு பார்க்கறதுக்கு சரியாக இருக்கும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி இப்படி தைச்சி விட்ருவாங்க. அப்போ வந்து நம்ம எடுத்தால் அளவு பார்க்க முடியாது. இப்படி நீங்கள் மடிச்சு விட்டு தைச்சோம்னா மட்டும்தான் நம்ம அளவு பார்க்க முடியும். இப்போ நான் உங்களுக்கு நானாக கட் பண்ணேன்னா இந்நேரம் கட் பண்ணி முடிச்சிருப்பேன். உங்களுக்கு என் ஒன்றும் சொல்லி சொல்லி கட் பண்ணுன்றதுனால தான் டைம் ஆகுது. இல்லைன்னா வந்து மினிமம் வந்து 10 நிமிஷத்துக்குள்ளே தான் அவங்க ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணேன். நான் உங்களுக்கு வச்சு வச்சு கட் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் ஆகுது. 12.5 இன்ச் வைக்கிறேங்க. என்னடா உயரம் வந்து 13 இன்ச்சு 13 சொன்னாங்க, முன்னாடி வந்து 12 சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதில் இருக்கிற உயரமே அப்படி தான். பட்டி வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக தான் வச்சுருக்காங்க. சரிங்களா? பட்டி வந்து ரொம்ப சின்னதாக தான் வச்சுருக்காங்க. நம்ம இதில் இருக்கிற அளவு அப்படி எடுத்துக்கலாம். 12.5 இன்ச்சு உயரம், ஆனால் நம்ம வந்து 11 தான் மார்க் பண்ணுறேன். நான் 12.5 இன்ச் உயரம் 11 தான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இது எப்படியே மடிச்சு விட்ருங்க. மடிச்சு விட்டு கொஞ்சம் நல்லா கீழே இறக்கி வச்சு விட்றலாம். இப்போ இது இருக்கிற அளவு நம்ம அப்படியே பாக்ஸ் மாதிரி போட்டுடலாம். முன்னாடிக்கும் பின்னாடிக்கும் சுற்றளவு வேறுபடாது, சேம் தான். சிலர் வந்து டாட்டு பிடிக்கிறாங்க அதனால் எக்ஸ்ட்ரா வைக்கணும் 2 இன்ச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பிடாதீங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சேம் முன்னாடி என்ன பேக் சைடு என்ன அளவு நம்ம கட் பண்ணுறோமோ அதே தான் முன்னாடியும். ஏன்னா 25 வருஷத்தில் நான் இப்படி தான் தைச்சிட்ருக்கேன். எங்கள் மேமும் எனக்கு இப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. யார் சொன்னாலும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. முன்னாடியும் பின்னாடியும் சேம் சுற்றளவு தான். டாட்டுக்கு எக்ஸ்ட்ரா வைக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நம்பிடாதீங்க, கண்டிப்பாக கிடையாது. இப்போ வந்து நம்ம சைடில் பட்டிக்கு பார்க்கலாம். 2.5 இன்ச் இருக்குது. பட்டிக்கு மார்க் பண்ணிக்கலாம். பாம்புக்குள் வந்து குடஞ்சி வரைஞ்சிக்கலாம். இந்த அளவாவது குடஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து டாட் பிடிக்கிறதுக்கு சரியாக வரும். நம்ம இந்த குடையிறதுல தான் நம்ம டாட் பிடிக்கிற அளவு கரெக்டாக வரும். சப்போஸ் நீங்கள் வந்து சைடில் வந்து ஜாயின் பண்ணுவீங்க, இப்படி ஜாயின் பண்ணும்போது இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும், பயப்படுவீங்க இதை கட் பண்ணி விடலாமான்னு. சப்போஸ் இந்தளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா அதை கட் பண்ணி விட்றனால ஒன்றுமே கிடையாது. ரொம்ப இந்தளவு வருது அப்படின்னா இன்னொரு ஸ்டைலில் வந்து டாட் பிடிச்சி விட்ருங்க. அப்படி இல்லையா அந்த பட்டி பிடிக்கிறோம்ல அதில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் கொஞ்சோன்னு மட்டும்
நீங்கள் முன்னாடி பக்கம் அதிகமாக வருது அப்படின்னா யோசிக்காமல் கட் பண்ணி விட்ருங்க. ரொம்ப அதிகமாக வந்தால் தான் கட் பண்ணக்கூடாது. நம்ம டாட் பிடிக்கணும், அப்படி இல்லைன்னா பட்டியில் அடிச்சு விடணும். புரியுதுங்களா? நம்ம இந்த குடஞ்சி கட் பண்ணுறதுலே இந்த டாட்டுக்கு நமக்கு வந்துடும். நம்ம முன்னாடி பார்க்கலாம். முன்னாடி வந்து ஷோல்டருக்கு தையலுக்கு விட்டுருங்க. விட்டுட்டு இதை வச்சு பார்க்கலாம். நான் கொஞ்சம் மேலே ஏற்றி தான் வைக்கிறேன். கழுத்து ஏற்றி அகலம் வந்து ஏற்றினா எத்தனை இன்ச்சுக்கு பார்த்துடலாம். அது வந்து 6 இருக்குது. அதில் இருக்க நெக்கு நான் 1/2 இன்ச்சு சேர்த்து 5.5 தான் வைக்கிறேன். அதனோட நெக்கு வந்து 6 இன்ச்சு இருக்குது. நான் 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி 5.5 வைக்கிறேன். இப்போ 5.5 வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு கூடு போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் போட்டுக்கலாம். இது ஏன் ஸ்டார் நெக்கு ரவுண்ட் நெக்கு அந்த மாதிரி வைக்கக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து அதாவது வந்து ஷோல்டர் வந்து இறங்கும் சிலருக்கு வந்து. இப்போ இந்த ஸ்டார் நெக்கு நெக்கும் முன்னாடி நம்ம வைக்கல என்ன ஆகும்னா அது ஷோல்டர் வந்து இறங்காமல் இருக்கும். அதுக்கு தான் முன்னாடி நம்ம ஸ்டார் நெக்கு நெக்கு வைக்கிறது. இப்போ இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சதுக்கப்புறம் இந்த சைடு பட்டி பார்க்கலாம். சைடு பட்டி 4 இன்ச்சு இருக்குது. மேலே கீழே தையலுக்கு போக 4 இன்ச்சு நம்ம அப்படியே வச்சுக்கலாம். வச்சுட்டு முன்னாடி வந்து 12.5 இன்ச்சு சொல்லியிருந்தேன் இல்லையா, 12.5 இன்ச்சு 11.5 வச்சு மார்க் பண்ணுவோம். 12.5 கரெக்டாக அங்கே போட்டுக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதையும் இங்கே கொண்டு போய் சேர்த்துடணும். வந்துடுச்சு அவங்களுக்கு கப் சைஸு. இப்போ வந்து இப்படி நம்ம டாட் பிடிப்போம் இந்த அளவு. இப்போ வந்து இது வந்து குறையும். புரியுதுங்களா? இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். முன்னாடி ஸ்டார் நெக்கு குடஞ்சி வரைஞ்சிட்டேன், உயரம் போட்டாச்சு. இப்போ நான் உங்களுக்கு வச்சும் காமிச்சிடுறேன். இப்போ இங்கே ஷோல்டருக்கு தையலுக்கு விட்டுட்டு நம்ம வச்சு பார்க்கலாம். கரெக்டாக இருக்குது, சரியாக இருக்குது. புரியுதா? கரெக்டாக இருக்குது. இப்போ இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஆமுக்குள் கட் பண்ணிடலாம். இந்த பக்கம் கட் பண்ணிடலாம். நம்ம முன்னாடி வந்து ஸ்டார் நெக்கும் கட் பண்ணிடலாம். கீழே நம்ம வரைஞ்சது போல் அழகாக கட் பண்ணிடணும். சரிங்களா? வந்து சூப்பராக கட் பண்ணியாச்சு. பேக்கும் ஃப்ரண்ட்டும் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கை கட் பண்ணலாம், பஃப் கை. இது வந்து நிறைய மெட்டீரியல் இருக்குது. நிறைய இருந்துச்சுன்னா மடித்து போட்டு கொஞ்சம் கட் பண்ணிங்க. ஏன்னா இன்னொரு சட்டைக்கு நமக்கு லைனிங்க்கு யூஸ் ஆகும். அதாவது கைக்கு மட்டும் கொடுக்க யூஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா பட்டி கொடுக்கலாம்.
சிலர் வந்து லாஸ்ட் பிட்டாக இருக்குன்னு அதிகமாக எடுத்து தந்துடுவாங்க. இப்போ அப்படி இருக்கிறதெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த மாதிரி கம்மி பண்ணி கட் பண்ணிவிட்டு எதுக்காக உனக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இருக்கிறத நான் அப்படியே மடித்து போடுறேன். இப்போ இந்த இதில் இருக்கிற அளவு பஃப் வச்சா போதும். இப்படி இல்லைன்னா கொஞ்சம் நீங்கள் ரொம்ப வேணும் அதிகமாக அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் இங்கே ஒட்டு போடுற மாதிரி தள்ளி வச்சுருக்கேன். இப்போ கையை பார்க்கலாம் எத்தனை இன்ச் இருக்குன்னு. ரொம்ப ரொம்ப குட்டையாக தான் இருக்குது. தையலுக்கு விட்டுட்டு 5.25 இன்ச் கொடுத்துருக்காங்க. நம்ம 5.5 இன்ச்சு கொடுக்கலாம். 5.5 அதிகமாக தான் இருக்குது, ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது கை. நான் 5.25 கொடுக்குறேன். இப்போ கீழேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து யூவாக வரைஞ்சிக்கலாம். இப்போ அதே மாதிரி இந்த இதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க சைடில். இப்போ இங்கே மேலேருந்து நம்ம வந்து பஃப்புக்கு இப்படி கொண்டு வந்து இப்படி சேர்த்துடலாம். புரியுதுங்களா? அகலம் வந்து நான் எவ்வளோ வச்சுருக்கேன்னு சொல்லிடுறேன். 9.25 இன்ச்சு வச்சுருக்கேன் அகலம். 9.25 இன்ச்சு. உயரம் வந்து 5.25 இன்ச் வச்சுருக்கேன். பார்டர் கொடுத்து திருப்பி அடிக்க போகிறோம். இப்போ வந்து இதை கட் பண்ணி எடுத்துடலாம். நான் இதில் 2 ப்ளவுஸ் போடலான்னு பார்த்தேன், ஆனால் ஒரு ப்ளவுஸ் சொல்லித்தரவே உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு. அடுத்த ப்ளவுஸ் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது வந்து கை வந்து எல்போ வரைக்கும் வரும். ஏன்னா ஒரு 4 ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறது, பிகினர்ஸ் வந்து கட் பண்ணுறது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த பொங்கலுக்கு ஒரு அவசரத்துக்கு நம்ம கட் பண்ணும்போது ஈஸியாக நீங்கள் கட் பண்ணிடுவீங்க. இப்போ இந்த மாதிரி பஃப் கைக்கு நம்ம கட் பண்ணியாச்சு. இந்த இடம் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து முன்னாடி கை வந்து குடஞ்சி கட் பண்ணிடலாம். பஃப் கைக்கு மேலேயும் கீழே 2 பக்கமும் நம்ம வந்து அடையாளப்படுத்தணும். சைடில் பஃப் வைக்கிற அளவுக்கும் நம்ம அடையாளப்படுத்தணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி அடையாளப்படுத்தணும். இப்போ வந்து எல்லாமே நம்ம முடிச்சாச்சு. தண்ணி தாகமாக இருக்குது. போய் தண்ணி குடிச்சிட்டு வந்து அடுத்த ப்ளவுஸ் கட் பண்ணுறேன், உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். ரொம்ப ரொம்ப லேஸாக இருக்குது. இந்த ப்ளவுஸ்லாம் பத்திரமா போட்டுக்கணும். ரொம்ப ரொம்ப ஃபிட்டாக போட்டாலும் பிதுன்னு வர மாதிரி இருக்குங்க, நூல் நூலாக வருது. ஆனால் நம்ம மக்கள் வந்து இந்த ப்ளவுஸ் தாங்காதுன்னு சொன்னால் அது ஏன் என்னத்துக்குன்னு 1000 கேள்வி கேட்பாங்க. அது வந்து நம்ம சொல்லாமல் நம்ம அப்படியே தைச்சி கொடுத்துறது எவ்வளவோ பெட்ரு. சரிங்க, இது வரைக்கும் கட் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சுக்கும். இப்போ நான் அடுத்த ப்ளவுஸ் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து சொல்லித்தர போகிறேன். கண்டிப்பாக இந்த ப்ளவுஸ் வீடியோ பார்க்குறவங்க இதுவும் பாருங்கள். இது வந்து சும்மா சாதாரண நெக்கு தான். இந்த ப்ளவுஸ்க்கு வந்து கட்டிங் எப்படின்றத சொல்லி இது வரைக்கும் உங்களுக்கு சொன்னது எதுவும் புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.